Gospel of John is very different from these three Gospels, and that's why I want to title it as the uniqueness of John's Gospel. இந்த நான்காவது சுவிசேஷ புத்தகமாகிய யோவானின் சுவிசேஷ புத்தகம் மற்ற மூன்று புத்தகங்களிலிருந்து வித்தியாசமாய் இருக்கிறபடியால் அதுக்கு ஒரு தனி பெயர் கொடுக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகத்தின் தனித்தன்மையா. It's an amazing book. It is so spirit-filled. It's hard to find another book, which has so many revelations, and it's kind of written by the Holy Spirit and signed by John. இந்த நான்காவது சுவிசேஷ புத்தகமாகிய யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு புத்தகமாகும். பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டு யோவான் அதற்கு கையொப்பம் வைத்திருக்கிறார். Yesterday we learned that the Gospel of Matthew was written to the Jewish reader. நேற்றைய தினத்திலே மத்தேயு எழுதின அந்த சுவிசேஷ புத்தகம் யூதர்களுக்காக எழுதப்பட்டது என்று நாம் பார்த்தோம். And then the Gospel of Mark was written to the Romans. மார்க்கு எழுதின புத்தகம் ரோமர்களுக்கு எழுதப்பட்டது என்று நாம் பார்த்தோம். And the Gospel of Luke was written to the Greeks. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் கிரேக்கர்களுக்காக எழுதப்பட்டது. These were the three main prevailing cultures during Jesus' day. அக்காலகட்டத்தில் அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த மூன்று பிரிவினர்கள் தான் முக்கியமாக இருந்தார்கள். So after the ministry of Jesus Christ for 3.5 years, many from these three groups converted to Christianity. இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தின் நிமித்தமாக அவர் மரித்த பின்பு அநேக மக்கள் இந்த கிறிஸ்துவ மதத்திற்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். So we find in the book of Acts in chapter 11 verse 26 that these people who were getting converted from being a Jew and being Gentile, they were called Christians for the first time in the history of the world. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனம் கடைசி பகுதி இப்படியாக கூறுகிறது. முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. And in Antioch the disciples were first called Christians. Now in which place Christians were first called by that name. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தனி பெயராக கிறிஸ்தவர்கள் என்று முதலாக எங்கு அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்று இன்று உங்களுக்கு புரிந்திருக்கும். So when a Jew or a Gentile receives Jesus into their lives, they are now called as Christians, the one who carries Christ or reveals Christ. ஒரு யூதனோ அல்லது புறஜாதியில் இருந்து இருக்கிற ஒரு மனுஷனோ இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் கிறிஸ்துவன் என்று அழைக்கப்படுகிறான். So we come to understand that this gospel was the last written among the four gospels. ஆகவே இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களில் இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் தான் கடைசியாக எழுதப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். So we see that Christians were first called Christians in this place called Antioch. அந்தியோக்கிலே தான் முதன்முறையாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. And we also know that this was the last gospel written. That is, Matthew, Mark, Luke were written before the Gospel of John. இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் தான் கடைசியில் எழுதப்பட்டது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா புத்தகம் இதற்கு முன்பாகவே எழுதிவிடப்பட்டது. And we see that the Holy Spirit beautifully led Apostle John to handpick 20 days of the ministry that Jesus Christ did during his 3.5 years of ministry on earth. இயேசு கிறிஸ்து 3.5 வருடங்கள் இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்த அதிலிருந்து 20 நாள் நடந்த சம்பவங்களை அழகாக இணைத்து அவர் இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதி இருக்கிறார். So all these chapters that you see only covers the ministry of Christ for 20 days. ஆகவே இத்தனை அதிகாரங்கள் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் இருக்கும் அதிகாரங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்து 20 நாளில் செய்த ஊழியங்களை குறித்து தான் இருக்கிறது.
So we find 21 chapters, it has been divided into, but only 20 days of ministry that Jesus did. 21 அதிகாரங்கள் இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்துவின் 20 நாள் ஊழியங்கள் மட்டும்தான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. And John simply went on to record, if we have to write all that Jesus Christ did, it cannot, the word, the number of books, cannot contain so much that he's done. இயேசு கிறிஸ்து செய்த அனைத்து ஊழியங்களையும் எழுதினால் அவ்வளவு நிறைய புத்தகங்களாகும், இந்த உலகத்திலேயே அது வைக்க முடியாது என்று யோவான் கூறி இருக்கிறார். I just want to read verse 25 from John 21. யோவான் 21வது அதிகாரத்திலிருந்து 25வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கின்றேன். So John simply went on to say like this, but there are also many other things which Jesus did, were every one of them to be written, I suppose that the world itself could not contain the books that would be written, because till this day is still doing miracles. யோவான் 21வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாக கூறுகிறது, இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். So the main reason why John wanted to write this gospel was to tell Christians all over the world that Jesus Christ is the Son of God. இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன் என்று உலகத்தில் இருக்கும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் பறைசாற்றுவதற்காக தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. So unlike the genealogy that we saw in the Gospel of Matthew and Luke, we don't have a genealogy here. மத்தேயுவிலும் லூக்காவிலும் பார்த்த அந்த வம்ச வரலாறு இந்த புத்தகத்தில் கிடையாது. But there's something more brilliant than we can ever think of. John actually delivers the goods. He tells us who Jesus really is and where was his origin. இயேசு கிறிஸ்து உண்மையாக யார், அவர் எங்கிருந்து வருகிறார் என்று அவருடைய காரியங்களை மிகவும் அருமையாக யோவான் எழுதியிருக்கிறார். We know that Matthew traced the Jewish ancestry of Jesus Christ to Abraham and stopped there. மத்தேயு யூத கோத்திரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று நிரூபிப்பதற்காக ஆபிரகாம் வரைக்கும் வம்ச வரலாறை எடுத்து சென்றார். And we know Luke traced the ancestry of Jesus Christ to Adam, the first man that was ever created by God. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட முதலாவது ஆதாம் வரைக்கும் லூக்கா வம்ச வரலாறை எடுத்து சென்றார் என்றும் நாம் பார்த்தோம். Just see how the Jews might have preserved, all this to trace, to go back so many generations, almost 4,000 years back. 4000 வருடங்களுக்கு முன்பாக இருக்கும் அந்த வம்ச வரலாறை அவர்கள் தேடி கண்டறிந்தார்கள். And now we are not going to just trace the Jewish history of Jesus Christ. இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்து அந்த யூத சரித்திரத்திலிருந்து வருகிறார் என்று நாம் பார்க்க போவதில்லை. But John is presenting to us that Jesus Christ is eternal God. He existed even before he was actually born. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் யோவானோ இயேசு கிறிஸ்து நித்திய தேவன் என்று அறிக்கையிடுகிறார். இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே, அவர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் இருந்திருக்கிறார் என்று இங்கு கூறப்படுகிறது. How beautifully it is said in the word of God that Jesus existed even before the foundations of this world was laid. இந்த உலகத்தின் அஸ்திபாரம் போடப்படுவதற்கு முன்பே இயேசு கிறிஸ்து ஜீவித்தார், அவர் இருந்தார் என்று எவ்வளவு அருமையாக கூறப்படுகிறது. So this is the gospel that actually gives us a mental picture of how God looks like or where he is from. தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எங்கே இருக்கிறார் என்ற ஒரு வரைபடத்தை, ஒரு சிந்தையில் பார்க்கக்கூடிய ஒரு வரைபடத்தை இந்த சுவிசேஷம் நமக்கு வழங்குகிறது. Intriguing, because it says in the beginning was the word was with God and the word was God. Not many people still understand that. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில்
இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது. அநேகர் இதை புரிந்து கொள்ள முடியாமல் என்றும் இருக்கிறார்கள். So even before the world was started, the Trinity God, God the Father, Son and the Holy Spirit existed. இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பே திருத்துவ தேவன் அவர் ஜீவித்தார், அவர் இருந்தார் என்பது கூறப்படுகிறது. So this is something that we need to note, and especially most of the Catholics, they believe that Jesus Christ was born of Mother Mary, but yes, he existed long before even the world was created. அநேக ரோமன் கத்தோலிக்க மக்கள் இயேசு கிறிஸ்து மரியாள் மூலம் இவ்வுலகத்திற்கு வந்தார் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள். ஆம், ஆனாலும் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாக, சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து இருந்தார். He is the only one person in the world who chose his parents. இந்த உலகத்திலேயே அவர் ஒருவர் தான் தன்னுடைய பெற்றோரை அவர் தேர்ந்தெடுத்தார். And he came down in flesh. That's what we see in John chapter 1 verse 14. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே அவர் மாம்சமானார் என்று நாம் பார்க்கிறோம். He created the trees and when he came 4,000 years before, but he came down to earth to work on wood, later. மரங்கள் அனைத்தையும் அவர் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னமே அவர் சிருஷ்டித்து விட்டார். ஆனால் அதற்கு பின் அவர் இந்த உலகத்திற்கு வந்து தச்சனாக அந்த மரத்தில் அவர் வேலை செய்தார். Yeah, when he came to the earth, the Sea of Galilee would have been 4,000 years old and he walked on it. It looks like he created for him to walk on it. அந்த கலிலேயா கடல் அவர் சிருஷ்டித்த கடல், அவர் நடப்பதற்காக 4000 வருடங்களுக்கு முன்பே அதை அவர் சிருஷ்டித்திருக்க கூடும். So let's turn to the Gospel of John chapter 1 verse 18. No one has ever seen God, the only Son, who is in the bosom of the Father, he has made him known. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். So when nothing existed in this world, when before the world was created, when it says in Genesis that it was all void, at that time Jesus was seated in the bosom of the Father. What a beautiful picture. முதலாவது ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று இருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அப்படிப்பட்ட பூமி காணப்படுகிற வேளையிலே நம்முடைய சிருஷ்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியில் வீற்றிருந்தார் என்று வசனம் கூறுகிறது. Just as a son would be seated in the lap of a father in this world, Jesus was seated in the lap, in the bosom of his Father in heaven. எப்படி ஒரு தகப்பனுடைய மடியில், இந்த உலகத்தில் உள்ள தகப்பனுடைய மடியில் ஒரு மகன் அமர்ந்திருக்கிறானோ, அதே போல் பரலோக பிதாவின் மடியில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். And every time we talk about likeness of God, it simply says that the Son looked like the Father. நாம் சாயல் என்று கூறும் பொழுது, சாயலாக என்று கூறும் பொழுது, குமாரன் பிதாவின் சாயலில் இருந்தார் என்பதே ஆகும். So it's pretty confusing because life in the flesh and life in the spirit are totally different. So a lot of people who live in the flesh think, how can somebody have a son without the father having a wife? இந்த உலகத்தில் இயற்கையான வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் அநேகர் யோசிக்க கூடும், எப்படி ஒரு பிதாவானவர் ஒரு மனைவி இல்லாமல் ஒரு தகப்பனாக முடியும்? This is where most of the religions go wrong, but here we have the beautiful Gospel of John telling us exactly who Jesus was, how he looked and where he was and what this likeness is all about. அநேக மதங்கள் இதில் தான் தவறி விடுகிறார்கள். இங்கு யோவான் எழுதின இந்த சுவிசேஷ புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து யார், அவர் எங்கிருந்தார், அவர் எப்படிப்பட்டவர் என்று எல்லா நமக்கு அறிய வேண்டிய அனைத்தையும் இவர் விவரிக்கிறார். So while the Gospel of Matthew could go only up to Abraham,
and the Gospel of Luke could go only up to Adam, here we find that John is able to take us back to the book of Genesis to tell us that Jesus Christ is the God in the book of Genesis that we read in chapter 1 verse 1. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆபிரகாம் வரைக்கும் நம்மை கொண்டு சென்றது. லூக்கா எழுதின சுவிசேஷமோ முதலாம் மனிதனாகிய ஆதாம் வரைக்கும் கொண்டு சென்றது. ஆனால் யோவான் எழுதின இந்த சுவிசேஷ புத்தகம் ஆதியாகமத்தில் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இருக்க அந்த தேவனுக்கு நம்மை எடுத்து செல்லுகிறது. So I just want to read Genesis 1:1. In the beginning, God created the heavens and the earth. முதலாவது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். So when I read this first verse, it gives me a total different picture about God. இந்த முதலாவது வசனத்தை நான் படிக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டமாக நான் இதை பார்க்கிறேன். So we know about the architects in this world. They first put a foundation and then they put the roof. But here we find this God, he is first putting the roof, and that's called heaven. இந்த உலகத்தில் இருக்கும் கட்டிட கலைஞர்கள் முதலாவது அவர்கள் அஸ்திவாரத்தை போட்டுவிட்டு அதற்கு பிறகுதான் கூரையை கட்டுவார்கள். ஆனால் தேவனோ கூரையை போட்டுவிட்டு அதற்கு பிறகு இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார். So God created the heavens first and then the earth. ஆகவே முதல் வானத்தை சிருஷ்டித்தார், அதற்கு பிறகுதான் பூமியை சிருஷ்டித்தார். So in every way no one can imitate him. எல்லாவிதத்திலும் யாரும் அவர் செய்வது போல் செய்ய முடியாது. God created the heavens and then he sat down there. He was there. வானத்தை சிருஷ்டித்து அங்க அமர்ந்து விட்டார். Drop a little note about how the Trinity God operates. இந்த திருத்துவ தேவன் எப்படி செயல்படுகின்றனர் என்று நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். So when we read through the scriptures, we find that God the Father seems to be the planner. ஆக பிதாவாகிய தேவன் தான் திட்டமிடுகிறவராய் இருக்கிறார். The Son, Jesus Christ, is referred to as the Word, or the one, the communicator. We communicate through words. So the Son, Jesus, is the Word. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருக்கிறார். அவர் வார்த்தை மூலமாக மற்றவருக்கு தொடர்பாளராக அவர் அங்கு இருக்கிறார். And we find when Jesus speaks the word, the Holy Spirit executes it. So he's the executor. ஆகவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையின் மூலம் பேசுகிறார். அதை நிறைவேற்றுபவர் அல்லது செயல்படுத்துபவர் பரிசுத்த ஆவியானவர் ஆவார். So when we read verse 2, இரண்டாவது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது Genesis 1 verse 2, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம், it says, the earth was without form and void, and darkness was upon the face of the deep, and the Spirit of God was moving over the face of the waters. பூமியானது ஒரு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று வசனம் கூறுகிறது. So this is the same principle that God even works today. இன்றும் இப்படிதான் தேவன் செயல்படுகிறார். The Holy Spirit needs to be moving in a particular place. எல்லா ஒரு இடத்தில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்க வேண்டும். The Holy Spirit is the moving spirit when we meet as a corporate church. நாங்கள் சபையாய் கூடும் பொழுது அங்கு அசைவாடி இடைப்பட்டு கொண்டிருக்கிறவர் ஆவியானவர். So when my wife and I pray, he is the moving spirit. நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் அசைவாடி கொண்டிருக்கிறார். So when he is moving on the deep, it says in the waters, the word of God was spoken and it came into existence. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த போது தேவ வார்த்தை பிறப்பித்தது, உலகம் உண்டாயிற்று, சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். So when Jesus spoke the word, receiving the plan from the Father, the Holy Spirit created the world. He is the one working on the waters, right? Same way, even today, when the Spirit of God is moving and we speak the word,
that's when things happen. பிதா திட்டமிட்டதை இயேசு கிறிஸ்து வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தி அதை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறது போல இன்றும் தேவ வார்த்தையில் இயேசு கிறிஸ்து கூறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி அவர் செயல்படுத்துகிறார். So that's very important in all our prayers, in all our meetings, whatever we do. Unless the Spirit of God moves, nothing is going to take place there. நாம் ஒன்று கூடும் பொழுது பரிசுத்த ஆவி, அது சபையாகவோ அல்லது ஒரு சிறு கூட்டமாகவோ ஒன்று கூடும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இல்லை என்றால் அங்கு எதுவும் நடக்காது. So I, as a believer, in the very first chapter in the Gospel of John, I am convinced that John is talking about Jesus, the God that he is in the book of Genesis. இந்த யோவான் எழுதின முதல் புத்தகத்தில் முதலாவது அதிகாரத்திலேயே யோவான் இயேசு கிறிஸ்துவை அங்கு ஆதியாகமத்தில் செயல்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார் என்று நான் முற்றிலுமாக நம்பிவிட்டேன். We could not learn this lesson from the synoptic gospels, Matthew, Mark and Luke, but only John was able to do this with the power of the Holy Ghost. ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்கள் ஆகிய மத்தேயு, மார்க், லூக்கா ஆகிய மூன்றிலும் இதை நாம் படித்துக் கொள்ள முடியாது. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் இதை கற்றுக்கொள்ளலாம். And then he arrives at John 1:14 when he says, this God became flesh. அதற்கு பின் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே அந்த வார்த்தை மாம்சமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. So Jesus, who sat on the bosom of the Father from time immemorial, has now become Son in the flesh. தொடக்க ஆதியிலிருந்து தேவ பிதாவினுடைய மடியில் அமர்ந்திருக்கும் அந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் வார்த்தையாகி மாம்சமாகி ஒரு மகனாக, குமாரனாக இங்கு வருகிறார். To bring the Son who existed from the beginning, God needed a womb and he chose the womb of Mary. இந்த குமாரனை உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு அவருக்கு ஒரு கர்ப்பப்பை தேவைப்பட்டது. தேவன் மரியாளுடைய கர்ப்பப்பையை பயன்படுத்தினார். Says there's nothing to do with godliness in the sense that Mary was just a woman, was not God. இங்கு தெய்வீக தன்மை எதுவும் அல்ல. ஏனெனில் மரியாள் ஒரு பெண், ஒரு ஸ்திரீயாக தான் இருந்தாள். So it's not good to give worship to Mary. We have to only worship God, and that is Jesus Christ. நாம் மரியாளை ஆராதிக்க கூடாது. என்னால் அவள் தேவனுடைய கரத்தில் ஒரு பாத்திரம். நாம் தேவனையே ஆராதிக்க வேண்டும். அந்த தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. So Mary was not eternal to give us eternal life. மரியாள் நித்தியமானவள் அல்ல, நமக்கு நித்திய வாழ்க்கை அளிப்பதற்கு. She was not seated in the lap of the Father, but Jesus Christ, the Son of God, was seated in the bosom of the Father, eternal God. மரியாள் நித்திய தேவனாகிய பிதாவின் மடியில் அமர்ந்திருக்கவில்லை. ஆனால் வசனத்தின் பிரகாரம் தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நித்திய வாழ்வை நமக்களிக்கும் நித்திய பிதாவின் மடியில் அமர்ந்திருந்தார். So Jesus Christ is the one and only one who can give us eternal life. ஆகவே நமக்கு நித்திய வாழ்க்கை கொடுக்க முடிந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. We need three things to live in this world. இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு 3 காரியங்கள் அவசியமாகும். That is our physical life. இந்த இயற்கையான வாழ்க்கை வாழ்வதற்கு without food we will die. சாப்பாடு உணவு இல்லாமல் நாம் மரித்து போய் விடுவோம். Without water to drink we will die of thirst. தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் மடிந்து போய் விடுவோம். And if the whole world is dark and we didn't have eyes and we cannot see if there is no light. இந்த உலகமே இருளாய் இருந்து நமக்கு கண் இல்லை என்றால் நாம் எதையும் பார்க்க முடியாது. வெளிச்சம் ஒளி இல்லாமல் நாம் பார்க்க முடியாது. So just as light, food and water is required for our physical life, John goes on to prove that Jesus is the light, Jesus is our food, Jesus is our water.
எப்படி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு இயற்கையான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உணவும் தண்ணீரும் ஒளியும் அவசியமாய் இருக்கிறதோ, அதே போல் இயேசு ஆவிக்குரிய ரீதியில் இயேசு கிறிஸ்துவே ஜீவ தண்ணீராய் இருக்கிறார், அவர் ஜீவ அப்பமாய் இருக்கிறார், அவர் ஒளியாய் இருக்கிறார் என்று யோவான் இங்கு நிரூபிக்கிறார். So John goes on to say that he is the bread of life in John chapter 6. ஆறாவது அதிகாரத்தில் அவரே ஜீவ அப்பமாய் இருக்கிறார் என்று அவர் கூறுகிறார். In John chapter 7 he says Jesus is the living water. ஏழாவது அதிகாரத்தில் அவர் ஜீவ தண்ணீர் என்று கூறுகிறார். And then when we go to John chapter 8 he says Jesus is the light of the world. Those three things that we need to live in the physical as well as in the spirit realm. எட்டாவது அதிகாரத்திலே அவரே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார் என்று கூறுகிறார். ஆகவே இந்த மூன்று காரியங்களும் இந்த மூன்றும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியில் வாழ்வதற்கும் நமக்கு அவசியமானது. So we eat Jesus in our spiritual life. That's the word of God that's why he said man shall not live by bread alone but by every word that cometh out of the mouth of God. நாம் இயேசு கிறிஸ்துவை உட்கொள்ளுகிறோம், வார்த்தை மூலமாக உட்கொள்ளுகிறோம். ஆகவேதான் இயேசு மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் ஜீவிக்கிறான் என்று கூறினார். And in John chapter 7 Jesus declared, all those who are thirsty come unto me and drink. So he's talking about the Holy Spirit. தாகமுள்ளவர்கள் அனைவரும் என்னிடத்தில் வந்து பருகுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். அவர் பரிசுத்த ஆவியை குறித்து அப்பொழுது அவர் கூறுகிறார். So word for our spiritual life and the Holy Spirit for a spiritual life is absolutely required. தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது ஒன்றாகும். And in John chapter 8 we read about that woman who sinned and Jesus said sin no more, and he said there is a time coming when you will not sin because only now the light of the world has entered so that darkness will go. எட்டாவது அதிகாரத்திலே பாவத்துக்குள் இருந்த ஒரு ஸ்திரியை பார்த்து இயேசு கிறிஸ்து இனி பாவம் செய்யாதிருப்பாயாக என்று கூறினார். ஏனென்றால் வெளிச்சமாகிய அவர் இந்த உலகத்திற்கு வந்த பிறகு எல்லோருக்கும் ஒளியாய் இருக்க போகிறார். Jesus is not just physical light, Jesus is moral light. இயற்கையான ஒளியாக மட்டும் இயேசு கிறிஸ்து இல்லை, அவர் ஒரு நீதியின் ஒளியாகவும் இருக்கிறார். There was no morality then. That's why he says, now I have come. I am the light of the world. Now you should not sin. Right? There is a standard for morality now. அப்பொழுது நீதி உள்ளவைகள் நடைபெறவில்லை, ஆனால் இப்பொழுது நான் வந்து விட்டேன், ஆகவே நீதியும் நேர்மையும் ஒழுங்காகிவிடும் என்று அவர் அங்கு கூறுகிறார். அது நிமித்தமாக தான் இனி பாவம் செய்யாதிருப்பாயாக என்று கூறினார். Now you can see the beautiful connection between John 6, John 7 and John 8. ஆகவே யோவான் 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரம் ஒருங்கிணைந்து இருப்பதை நீங்கள் நன்கு காண முடியும். And so we find in John chapter 6 that Jesus goes on to say that he is the bread of life. 6வது அதிகாரத்தில் தானே ஜீவ அப்பம் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். And so many people were actually coming after him not for the bread that Jesus was talking about, the spiritual word, but they were coming for the real bread they wanted to eat. அநேகர் அவரை பின்தொடர்ந்தனர். அவர்கள் இந்த ஆவிக்குரிய அப்பத்தை உண்ணுவதற்கு வரவில்லை, இயற்கையாக கிடைக்கும் நம் மாம்சத்திற்காக தேவையான அப்பம் உண்ணுவதற்காக தான் அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். John chapter 6 verse 53. யோவான் 6வது அதிகாரம் 53வது வசனம். So Jesus said to them, truly, truly, I say to you, unless you eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life in you. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும்
அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். So you cannot have spiritual life unless you eat the flesh of Jesus and drink the blood of Jesus. This is what he actually said to the big crowd that came after him. அவருக்கு பின்தொடர்ந்த அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து தன்னுடைய அதாவது மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று அவர்களிடத்தில் அவர் கூறினார். So those followers did not understand that this was figurative speech. They literally thought about the blood of Jesus Christ and the body of Jesus Christ. அவரை பின்தொடர்ந்த மக்கள் இது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவையே மாம்சமாக அவர்கள் புசிக்க வேண்டும் என்று நம்பிவிட்டார்கள். இது உவமையாக கூறப்படுகிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. And you know the Jews hate blood. யூதர்கள் இரத்தத்தை வெறுத்தார்கள். And here is a man who comes down from heaven to tell them, you need to drink my blood. இங்கோ வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வந்த இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று கூறுகிறார். And next, not only drink the blood, also eat the flesh. And normally who does that? It's only the cannibals who do that. இரத்தத்தை மட்டும் பானம் பண்ணுங்கள் என்று கூறவில்லை, என்னுடைய மாம்சத்தையும் புசியுங்கள் என்று கூறுகிறார். ஆகவே அப்படி மாம்சத்தை புசிக்கிறவர்கள் யார்? மாம்சம் உண்பவர்கள் மட்டும்தான். Lot of people had struggled with Christianity and they thought this was a cannibalistic religion. ஆகவே மாம்சம் உண்ணுகிற ஒரு மதம் தான் இந்த கிறிஸ்தவம் என்று அநேக மக்கள் யோசித்து விட்டார்கள். And they couldn't believe. Then they did not have any form of God. So that's why they were all the Hindu, other religions, they were very confused about this Christianity. கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய ரூபம் எதுவும் கிடையாது. ஆகவே மற்றவர்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய குழப்பமாக மாறிவிட்டது. So as I speak, I am also reminded of the Gospel of John chapter 4, where Jesus teaches something very important to the Samaritan woman. நான் இதை கூறும் பொழுது 4வது அதிகாரத்தையும் குறித்தும் நான் கூற வேண்டும். ஏனெனில் அங்கு சமாரிய ஸ்திரீக்கு தேவன் ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். So in modern terms, the conversation sounds something like this. It's like Jesus asking her, which church do you go to? And she asks him, where do you go to? And then she says, oh, we worship in Samaria. And she tells him, oh, you worship in Jerusalem. It's talking about where to go and worship. Where? இந்த 4வது அதிகாரத்திலே அவர்கள் இருவரும் கிடையே இருக்கிற உரையாடலை நாம் பார்க்கும் பொழுது இக்காலகட்டத்திலே அவர் கேட்டிருக்கலாம், நீ எந்த சபைக்கு செல்கிறாய், நான் எந்த சபைக்கு செல்கிறேன், அந்த சமாரிய ஸ்திரீ நான் சமாரியாவில் தேவனை ஆராதிக்கிறேன், ஓ நீங்கள் எருசலேமில் தேவனை ஆராதிக்கிறீர்கள் அல்லவா என்று அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு உரையாடல் இருந்திருக்கும். So Jesus never taught her about where to worship. தேவன் எங்கு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் இந்த ஸ்திரீக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. He taught how to worship God in spirit and in truth. எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தான் கற்றுக் கொடுத்தார். அதாவது ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். So we later see in the book of Acts, this is what Stephen preached and got into trouble. He was stoned to death. இதைத்தான் அப்போஸ்தலர் எழுதின அந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் ஸ்தேவான் கூறி அதற்காக அவன் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். Stephen expounded to the Jews that God no longer dwells in buildings made by man. மனிதனால் கட்டப்பட்ட கட்டிடங்களில் தேவன் வாசம் செய்கிறவர் அல்ல என்று அங்கு இருந்த எல்லோருக்கும் ஸ்தேவான் கூறினான். He went on to say that God, the Holy Spirit, lives inside us. Today, we are the temple of God. 1 Corinthians chapter 6, verse 19. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தின்படி இன்று ஆவியாகிய தேவன் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். So till that time, the temples were all fixed. It would not move. But now, we are mobile tabernacles, moving temples. அன்று வரை எல்லா ஆலயங்களும் கட்டப்பட்ட கட்டிடங்களாக ஒரே இடத்தில் தான் இருந்தது. ஆனால் இன்றோ
நாம் நடமாடும் தேவாலயமாக நாம் மாறிவிடுகிறோம். So all said and done, John finally comes to prove to all of us through 7 miracles, 7 witnesses, and 7 claims that Jesus Christ is the Son of God. 7 அற்புதங்கள் மூலமாகவும் 7 சாட்சிகள் மூலமாகவும் 7 கோரிக்கைகள் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவே உண்மையான தேவன், அவரே தேவகுமாரன் என்று யோவான் கடைசியில் நிரூபித்து விட்டார். The 7 statements of Jesus is found in this gospel. I am the true vine. தேவன் கூறிய நானே என்ற அந்த 7 வார்த்தைகள் இந்த ஸ்லைடில் காணப்பட முடியும். What Israel failed to deliver, Jesus is saying, I am the true vine. நானே மெய்யான திராட்சை செடி என்று அவர் கூறுகிறார். Then he says, I am the bread of life. நானே ஜீவ அப்பம் என்று கூறுகிறார். I am the light of the world. நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று So கூறுகிறார். all this he's trying to teach, and he goes on to teach that he is the resurrection and the life. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவர் என்று அங்கு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். How he is going to give us resurrected life. எப்படி நமக்கு அவர் ஒரு புதிய அந்த உயிர்த்தெழுத ஒரு வாழ்க்கை கொடுக்க போகிறார் என்றும் நாம் பார்க்கலாம். Like he gave us a sample of the resurrection of Lazarus, we are made to believe today that after our death, we will also be raised from the dead. லாசருவை எப்படி மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ, உயிர்த்தெழ வைத்தாரோ, அதே போல் நாம் மரித்தாலும் தேவன் மீண்டும் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். So everything here has been demonstrated. ஆகவே எல்லாவற்றையும் செயல் மூலமாக அவர் நிரூபித்தார். He simply never said I am and went away. நானே நானே என்று சும்மா கூறிவிட்டு அவர் செல்லவில்லை. It was actually proved by him. Even the resurrection, that was real. உயிர்த்தெழுதலும் உண்மையானது என்று எல்லாவற்றையும் அவர் நிரூபித்து காட்டினார். He who resurrected Lazarus, the Spirit of God resurrected Jesus Christ from the dead. லாசருவை உயிர்த்தெழ வைத்த தேவன் இயேசு கிறிஸ்துவையும் உயிர்த்தெழ வைத்தார். So just as we believe, everyone believes in miracles these days, we should all believe about resurrection. It's not something like a pie in the sky. எப்படி எல்லோரும் அந்த லாசரு அந்த உயிர்த்தெழுதலை எப்படி எல்லோரும் அற்புதங்களை நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அதே போல் நாம் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். So I want to turn your attention to chapter 18 verse 5 and 6. 18வது அதிகாரம் 5வது 6வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். I want you to know the power in these 2 words, I am. நானே என்று கூறுகிற இந்த வசனத்தில் உள்ள வல்லமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். So John 18 verse 5, they answered him, Jesus of Nazareth. Jesus said to them, I am he. Judas, who betrayed him, was standing with them. When he said to them, I am he, they drew back and fell to the ground. அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையில் விழுந்தார்கள். So how beautifully the Holy Spirit, right, has enabled Jesus at that time when he said, I am. They all fell back and into the ground. நான் தான் என்று இயேசு கிறிஸ்து கூறியவுடன் அங்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் அனைவரும் பின்னிட்டு தரையில் கீழே விழுந்தார்கள் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. So who were the soldiers actually confronting with? யாருடனே இந்த போர் வீரர்கள் அங்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? They were confronting the word of God, Jesus Christ. ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். And when he said, I am he, they couldn't stand. They all fell back. The power of God's word. நான் தான் என்று அவர் கூறினவுடன் அந்த வல்லமையினால் அவர்கள் அனைவரும்
கீழே விழுந்து விட்டார்கள். So all this has been written by John for what? Just to convince the readers that Jesus Christ is the Son of God. Whether the Jews want to accept it or not, he's saying, I'm telling you, Jesus Christ is the Son of God. ஏன் இவ்வாறாக யோவான் இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்றால், எல்லோருக்கும், முக்கியமாக எல்லோரும், உலகத்தில் இருக்கிற அனைவரும், யூதர்கள் கூட இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன் என்று நிரூபிப்பதற்காக தான். So the coming days are going to be very troublesome. What if people came to us and say, is Jesus Christ the Son of God? What are we going to say? வருகிற காலங்கள் மிகவும் கடினமான காலங்களாக மாற போகிறது. மக்கள் வந்து இயேசு கிறிஸ்து தேவகுமாரனா என்று உங்களிடத்தில் கேட்கும் பொழுது நீங்கள் என்ன கூற போகிறீர்கள்? When they say, why don't you deny that he is the Son of God? Can we deny when we know it for so clearly that Jesus Christ is the Son of God? இயேசு கிறிஸ்துவை மறுதலியுங்கள் என்று அவர்கள் கூறினால், இங்கு நாம் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று நன்கு அறிந்த பின் அவரை மறுதலிக்க முடியுமா? The symbols of each gospel or the picture, the spiritual picture of each gospel. ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகத்தின் அடையாளத்தை குறித்து நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். So in the Gospel of Matthew, it talks about the lion, meaning that Jesus Christ is the king of the Jews, just as the lion is the king of the beasts, royalty. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து அந்த புத்தகத்தின் அடையாளம் சிங்கமாய் இருந்தது. சிங்கம் அந்த காட்டுக்கு ராஜாவாய் இருக்கிறது போல யூத மக்களுக்கு, யூத இனத்தாருக்கு இயேசு கிறிஸ்து ராஜாவாய் இருந்தார். அவருக்கு அந்த ராஜரீகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So Mark wrote to the Romans saying that Jesus Christ was a wonderful and powerful servant. மார்க் எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான வல்லமையுள்ள ஊழியக்காரன் என்று எழுதுகிறார். So that's why we see that symbol there is the ox. ஆகவே அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம் ஒரு எருதுவாகும். So the Gospel of Luke is the gospel of compassion. So here we find that the picture is man. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் காருண்யம், தேவனுடைய இரக்கம் வெளிப்படுகிறது. ஆகவே மனிதன் அங்கு அடையாளமாக இருக்கிறான். So just hold on to these pictures, the lion, the ox and the man, because there's something else glorious coming. இந்த மூன்று படங்களையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதைவிட மகிமையான ஒன்று இன்று வரப்போகிறது. The spiritual picture here in the Gospel of John is the eagle. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் அடையாளம் கழுகாகும். Right? Now, before I go to explain these four pictures, I mean the eagle and the lion and the ox and the man, I also want to tell you how each gospel ends. இந்த அடையாளங்களை குறித்து நான் உங்களுக்கு பேசுவதற்கு முன்பாக ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகமும் எப்படி முடிவடைகிறது என்று நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். So the Gospel of Matthew simply ended with the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு மத்தேயு எழுதின சுவிசேஷம் முடிவடைகிறது. Then the Gospel of Mark ended with the ascension of Jesus Christ. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் இயேசு பரமேறுவதை குறித்து பேசி முடிக்கிறது. And the Gospel of Luke, it ends with the promise of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தத்தை கொடுத்து லூக்கா தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தை முடிக்கிறார். So now finally we find that we are going to talk, it ends with the second coming, right? The Gospel of John ends with the second coming. யோவான் எழுதின கடைசியான இந்த சுவிசேஷ புத்தகம் தேவனுடைய இரண்டாவது வருகையை குறித்து கூறிவிட்டு முடிவடைகிறது. So if you read the Gospel of Matthew, you can only understand till the resurrection. நீங்கள் மத்தேயு எழுதின புத்தகத்தை படிக்கும் பொழுது உயிர்த்தெழுதல் வரைக்கும் தான் உங்களுக்கு புரியும். So you have to read Mark to understand the ascension.
பரமேறுதலை குறித்து நீங்கள் அறிய வேண்டும் எனில் நீங்கள் மார்க் எழுதின புத்தகத்தை படிக்க வேண்டும். So if you don't read Luke, you will not know about the promise of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்கள் அறிய வேண்டும் என்றால் லூக்கா எழுதின புத்தகத்தை படிக்காவிட்டால் நீங்கள் அறிய முடியாது. And finally, it's only the Gospel of John who ends with the second coming. இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் மட்டும் தான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறிப்பிடப்பட்டுள்ளது. So without even going into the Pauline letters, all the other letters that have been added, which have actually expounded all these theories more, just by reading the Gospels, we know about the resurrection, the ascension, the promise of the Holy Spirit, and the second coming. மற்ற நிருபங்கள் பேதுருவும் பவுலும் எழுதிய நிருபங்களை படிக்காமலேயே இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களை படித்தாலே நாம் உயிர்த்தெழுதலை குறித்தும் பரமேறுதலை குறித்தும் பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தத்தை குறித்தும் கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை குறித்தும் நாம் அறிந்து கொள்ளலாம். The resurrection, the ascension, and the promise of the Holy Spirit has all come to pass. உயிர்த்தெழுதல், பரமேறுதல் மற்றும் இந்த பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறது அனைத்தும் இந்த 3 காரியங்களும் நிறைவேறிவிட்டன. So we are only waiting now for the second coming. ஆகவே தேவனுடைய இரண்டாவது வருகைக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். Now let me talk about the picture and close. The 4 animals that I was talking about. அந்த 4 படங்களை குறித்து நான் பேசினேன். அதை பேசிவிட்டு இதை முடித்து So விடலாம். with this we will end the Gospel of John. இதோடு நாங்கள் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை முடிப்போம். So turn with me to Ezekiel chapter 1 verse 10. எசேக்கியேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்ப்போம். As for the likeness of their faces, each had the face of a man in front. The 4 had the face of a lion on the right side. The 4 had the face of an ox on the left side. And the 4 had the face of an eagle at the back. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்கமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாய் இருந்தன. Haven't you heard so many pastors and people say, what has the Old Testament got to do with the New? அநேக பாதிரியார்கள் போதகர்கள் பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன இணைப்பு இருக்கிறது என்று பேசி இருக்கிறார்கள். So but we see how beautifully we find the same creatures explained to us through the 4 Gospels. ஆனால் இந்த 4 முகங்களை குறித்து சுவிசேஷ புத்தகத்தில் எவ்வளவு அருமையாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. Now turn with me to the book of Revelation chapter 4 verse 7. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். I just want to whip your mind here and make you think the vision very similar to what Ezekiel saw, John is also seeing, because it's the same God who's showing Ezekiel and John. எசேக்கியேல் பார்த்த அந்த தரிசனத்தை தான் யோவானும் பார்க்கிறார். ஏனெனில் எசேக்கியேலுக்கு கொடுத்த தேவன் அதே தேவன் தான் யோவானுக்கும் இங்க வெளிப்படுத்துற 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். The very same Spirit of the Lord who moved upon the face of the waters is here giving a beautiful vision to Ezekiel, and many years later is giving the same vision to Apostle John. ஜலத்தின் மேல் அசைவாடிய ஆவியானவர் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக எசேக்கியேலுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து விட்டு அதே தரிசனத்தை எத்தனையோ வருடங்கள் கழித்து இப்பொழுது யோவானுக்கும் கொடுக்கிறார். I think if we can really understand the Bible, we can never doubt God. நாம் இந்த வேதாகமத்தை நன்கு புரிந்து கொண்டால் நாம் தேவனை சந்தேகிக்கவே மாட்டோம். And the same Spirit of God is still working in our lives to prepare us as the bride of Christ for the bridegroom. அதே ஆவியானவர் எங்களுக்குள்ளாகவும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்மை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக நாம் ஆயத்தப்படத்தக்கதாக. So let us give room to God's Spirit so that He would make us
what he wants to make. And what is his aim? What is the goal? That we may be conformed to the image of the Son. Romans 8:29. ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில் கூறியிருக்கிறது போல குமாரனின் சாயலாக நாம் அவருக்கு ஒப்பாக நாம் மாறுவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்கிறார். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போமாக. I've truly enjoyed preaching this portion of scripture. I can feel the bubble, the bubbling in my spirit, the joy that gets out of speaking God's word. And this is an amazing gospel. Glory to God. இந்த சுவிசேஷ புத்தகம் மிகவும் ஒரு அருமையான புத்தகம், தேவனை வெளிப்படுத்துகிற புத்தகம். ஆகவே இதை குறித்து நான் பேசும் பொழுது மிகவும் என்னுடைய ஆத்துமா களி கூறுகிறது. God bless you one and all and have a wonderful week ahead till we meet again. தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஒரு காலத்திற்குள் நீங்கள். Thank you. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.